Good morning students. Operating and operation costing illustration sum number 3 பார்க்கலாம். Cost per kilometer running kilometer அதாவது ரெண்டு வெஹிக்கிளுக்கு cost per running kilometer இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி சம் தான். ஓகே, ஸோ சம்ம கவனிங்க. From the following data relating to two vehicles X and Y, compute the cost per running kilometer. X and Y ரெண்டு வெஹிக்கிள் இருக்கு. இவங்க இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய காஸ்ட் என்னன்ற டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க, டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ரீட் பண்ணுவோம். காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க? எக்ஸ் 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, ஒய் 15,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ரோடு லைசன்ஸ் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ் 750 ரூபா பே பண்ணுறாரு, ஒய் 750 ரூபா பே பண்ணுறாரு. ஓகேங்களா? இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஆனுவல் இன்சூரன்ஸ் எக்ஸுங்கிறவர் 700 ரூபா கட்டுறாரு, ஒய்ங்கிறவர் 400 ரூபா கட்டுறாரு. ஜென்ரல் ரெண்ட் கேரேஜ் ரெண்ட் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ் 600 ரூபா பே பண்ணுறாரு, ஒய் 500 ரூபா ரெண்ட் கட்டுறாரு. ஓகேங்களா? அடுத்து சூப்பர்விஷன் அண்ட் சேலரிஸ் ஆனுவல் ஒரு வருஷத்துக்கு எக்ஸுங்கிற ஒரு ஆனுவல் சூப்பர்விஷன் அண்ட் சேலரிக்கு 1200 ரூபா, ஒய்யும் சேம் அமௌண்ட் தான் பே பண்றாங்க. ஓகேங்களா? எக்ஸ் அண்ட் ஒய் சேம் அமௌண்ட் தான் சூப்பர்விஷன் சேலரிக்கு வருஷத்துக்கு பே பண்றான். அடுத்தது டிரைவர் வேஜஸ் பர் ஹவர் 1 ஹவருக்கு எக்ஸுங்கிறவரு 3 ரூபா டிரைவருக்கு கொடுக்குறாரு, ஒய்ங்கிறவரும் சேம் 3 ரூபா தான் ஒரு மணி நேரத்துக்கு டிரைவரோட வேஜஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது காஸ்ட் ஆஃப் த பெட்ரோல் எக்ஸுக்கும் 3 ரூபா தான் காஸ்ட் ஆஃப் த பெட்ரோல் ஒரு லிட்டருக்காவது, ஒய்க்கும் காஸ்ட் ஆஃப் த பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு 3 ரூபா தான் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பர் கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸுக்கு 1 ரூபா 65 காசு ஆகுது, ஒய்க்கு 2 ரூபா ஆகுது. டயர் அலோகேஷன் பர் கிலோமீட்டர் எக்ஸுக்கு 80 காசு ஆகுது, ஒய்க்கு 60 பைசா ஆகுது. அடுத்து எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் த வெஹிக்கல் கிலோமீட்டர்ல இங்க வந்து எஸ்டிமேட்டட் லைஃப் முக்கியமா கவனிக்கணும். ஓகேங்களா? எக்ஸுங்கிறவருக்கு 1,00,000 கிலோமீட்டர்ஸ் வருது எஸ்டிமேட்டட் லைஃப்னு சொல்லியிருக்காங்க, ஒய்க்கு 75,000 கிலோமீட்டர் எஸ்டிமேட்டட் லைஃப்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் ஒரு வருஷத்துக்கு எக்ஸுங்கிறவருடைய வெஹிக்கல் 15,000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குது, ஒய்ங்கிறவருக்கு 6,000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஆனுவல் கிலோமீட்டரும் ரொம்ப முக்கியம். அடுத்தது கிலோமீட்டர் ரன் பர் லிட்டர் ஒரு லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுது? எக்ஸுக்கு 20 கிலோமீட்டர் போகுது, ஒய்க்கு ஒரு லிட்டருக்கு 15 கிலோமீட்டர் போகுது. ஓகேங்களா? இதை தவிர அவங்க என்ன கேட்டிருக்காங்க, என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் கேட்டிருக்காங்க. யூ ஆர் ரிக்வயர்ட் டு சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் வெஹிக்கல் 5% per annum. இன்ட்ரெஸ்ட் எதுல 5% இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது எதுல இருந்து கொடுக்கணும்னா காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல் இருக்கு இல்லையா, எக்ஸுக்கு 25,000, ஒய்க்கு 15,000. இந்த 25,000ல இருந்து 5% எவ்வளவோ ஒரு வருஷத்துக்கு, 15,000ல இருந்து ஒரு வருஷத்துக்கு 5% எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ன்றத கால்குலேட் பண்ணி கொடுங்க. காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல்ல தான் இந்த 5% இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வெஹிக்கல் ரன்ஸ் 20 கிலோமீட்டர் பர் ஹவர் அண்ட் ஆவரேஜ். இது ரொம்ப முக்கியம் கால்குலேஷனுக்கு. இது நம்ம எடுத்துப்போம். ஒரு மணி நேரத்துக்கு ஆவரேஜா 20 கிலோமீட்டர்ஸ் போகுது. ரெண்டு வெஹிக்கலுமே எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வெஹிக்கலுமே ஆவரேஜா ஒரு மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர் போகுதுன்றதை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம், இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பிகாம்க்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிகாம்னா பிகாம் சிஏ, பிகாம் ஏஎன்எஃப், ஜென்ரல் பிகாம், ப்ரொஃபஷனல் பிகாம் எல்லாமே தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? பிகாம்ன்றது இது எல்லாமே சுத்தி வர்றதுதான். ஓகே, அடுத்தது பாருங்க, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கிறோம். ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த காஸ்ட் பெர் ரன்னிங் கிலோமீட்டர் ஆஃப் த வெஹிக்கல்ஸ். எஸ் ப்ளூரல்ல போடணும். ஓகேங்களா? ரெண்டு வெஹிக்கலுக்கு நம்ம காஸ்ட் பெர் ரன்னிங் கிலோமீட்டர் கால்குலேட் பண்ண போறோம். ஹெட்டிங் எப்படி கொடுத்துக்கிறோம்னா ரெண்டு வெஹிக்கலுக்குமே நம்ம பேரலா கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ் வெஹிக்கலுக்கு தனியா, ஒய் வெஹிக்கலுக்கு தனி ஃபார்மேட்லாம் கிடையாது. சைமல்டேனியஸ்லி எக்ஸ் அண்ட் ஒய்க்கு சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர்ஸ் வந்துடும் காமனா. எக்ஸோடைய வெஹிக்கலோடைய டோட்டல் ஆனம் எத்தனை கிலோமீட்டர் போகுது இங்க கவனிங்க. ஆனுவலா எக்ஸோடைய வெஹிக்கல் எத்தனை கிலோமீட்டர் கொடுக்குது? 15,000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு எக்ஸோட வெஹிக்கல் கொடுக்குது. ஒய் வெஹிக்கல் இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டா எத்தனை கிலோமீட்டர் கொடுக்குது? ஒரு வருஷத்துக்கு 6,000 கிலோமீட்டர். புரியுதுங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், எல்லா கால்குலேஷன். அப்போ பர் கிலோமீட்டர் எவ்வளவு? வருஷத்துக்கு 15,000 கொடுக்குதுன்னா
வருஷத்துக்கு 6000 கிலோமீட்டர் வெஹிக்கல் ஒய் கொடுக்குதுன்னா பர் கிலோமீட்டருக்கு எவ்வளவு ரூபாய் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த 15000 6000 இந்த எக்ஸுக்கு ஒய்க்கு, இதை தான் ஹெட்டிங்காவே நீங்க போட்டு கால்குலேட் பண்ணணும். இதை வச்சுதான் நீங்க பர் கிலோமீட்டர் காஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 15,000 ஆனுவல் நீங்க எடுத்த உடனே ஆனுவல் கிலோமீட்டர் எவ்வளவுன்னு தான் பார்க்கணும். புரிஞ்சுச்சுங்களா? கொஸ்டின்ல என்ன ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும், கிலோமீட்டர் ரன்ஸ் இன் ஆனுவல். இதை வச்சுதான் நம்ம டிவைட் பண்ணி நம்ம காஸ்ட் பர் கிலோமீட்டர் கால்குலேட் பண்ண முடியும். புரிஞ்சிடுச்சிங்களா? இப்போ சமக்குவாங்க. ஸோ என்ன பண்றோம், எக்ஸோட வெஹிக்கலுக்கு டோட்டல் ஆனுவல் கிலோமீட்டர் 15000 கிலோமீட்டர்னு போட்டுடுறோம். ருபீஸ் கொண்டு வந்துடும். எவ்வளோ ருபீஸ்ல தானே கொடுக்குறோம் எல்லாத்தையும், அதனால ருபீஸ். அதே போல எக்ஸோடைய காஸ்ட் பர் கிலோமீட்டருக்கு ஒரு காலம் வேணும். இங்க சைட் பை சைட் டிவைட் பண்ணிட்டே வருவோம். ஓகேங்களா? அதே போல வெஹிக்கல் ஒய்க்கு என்ன பண்றோம், ஒரு வருஷத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்னு கொடுத்துருக்காங்க, 6000 கிலோமீட்டர் ருபீஸ். இதை ஹெட்டிங்ல கொடுத்துடுறோம். அப்போ சைட்ல என்ன பண்றோம், 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு காஸ்ட் பர் கிலோமீட்டர், காஸ்ட் பர் கிலோமீட்டர் சைட்ல எழுதுறோம் ருபீஸ் பைசே. ருபீஸ் பைசே ரொம்ப முக்கியம். ஏன்னா பைசால நிறைய அமௌண்ட் வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது என்னவா ஆயிடுது, பைசாவா கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா காஸ்ட் பர் தான் கேட்கறாங்க. 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு ரூபாய் போது பைசால நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ அதனால ருபீஸ் பைசே ரெண்டுமே போட்டுக்கணும். இல்லை ருபீஸ் மட்டும் போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்சர் தப்பா வரும். ஸோ இங்க 16 கொடுக்கறது ருபீஸா பைசாவா அப்படின்றது தெரியாது. 30ங்கிறது ருபீஸா. ஸோ நீங்க ருபீஸ் பைசேன்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா 0 rupees 30 பைசேல இங்க கரெக்டா கணக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ சம்முக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம், நம்ம உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்டிங் ஃபார்மேட் என்னது, மொத்தம் 3 ஹெட்டிங்ல வரும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் கால்குலேஷன் என்னென்னது, ஸ்டாண்டிங் சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அண்ட் ரன்னிங் சார்ஜஸ். ஓகேங்களா? ஸ்டாண்டிங் சார்ஜஸ்ங்கிறது ஃபிக்ஸ்டு காஸ்ட். உங்களுக்கு இயர்லியோ மந்த்லியோ உங்களுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். அதுல எந்த சேஞ்சஸுமே வராது. ஓகேங்களா? அதனால எது இதெல்லாம் வரும், அதுல ரோட் லைசன்ஸ், இன்சூரன்ஸ், கேரேஜ் ரெண்ட், சூப்பர்விஷன் அண்ட் சேலரிஸ். இது எல்லாமே கொஸ்டின்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க, அமௌண்ட்டை என்டர் பண்ணுவீங்க. சூப்பர்விஷன் அண்ட் சேலரின்றது ஆனுவலுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா சூப்பர்விஷன் சேலரி நல்லா கவனிச்சுக்கோங்க. டிரைவர்ஸ் சேலரினா நீங்க எங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ப்ரீவியஸ் சம்லியே இல்லுஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிரைவர்ஸ் சேலரின்னு வந்தாக்க நேரா ரன்னிங் சார்ஜஸ்ல போயிடணும். சூப்பர்விஷன் அண்ட் சேலரினா இது ஸ்டாண்டர்டு, சூப்பர்வைசரை போட்டுருவோம், அவருக்கு சேலரி கொடுப்போம். டிரைவர்னா அந்த வண்டி எப்போ ஓட்டுறாரோ அந்த கிலோமீட்டர்ல கணக்குல தான் இத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்காரா, அப்போ எத்தனை மணி நேரம் போயிருக்கிறாரு, எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கிறாருன்னு அதை கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அவருக்கு டிரைவருக்கு சேலரி. இங்க சூப்பர்வைசன் அண்ட் சேலரிங்கிறது சூப்பர்வைசருக்கு வந்து நம்ம வந்து டிரைவருக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. ஃபிக்ஸடா மந்த்லி சேலரி தான் சூப்பர்வைசருக்கெல்லாம். புரியுதுங்களா? ரெண்ட்டுக்கும் அப்படிதான், கேரேஜ் ரெண்ட்டும் மந்த்லி இயர்லி அந்த மாதிரி ஆயிடும். ஓகே, ஸோ நான் இங்கே சூப்பர்வைசர் சேலரி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூப்பர்வைசர் சேலரிங்கிறது ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல வந்துடும். ஓகேங்களா? 2 பேருக்குமே 1200, எக்ஸ் வெஹிக்கல் எக்ஸுக்கும் 1200, வெஹிக்கல் ஒய்க்கும் 1200 போட்டாச்சு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் வெஹிக்கல் எங்க வரும் உங்களுக்கு, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் வெஹிக்கல் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல, 5% எதில் கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல்ல தான் நீங்க கால்குலேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல் எவ்வளவு, எக்ஸுக்கு 25000, ஒய் 15000 போட்டு வெஹிக்கல் வாங்கியிருக்காங்க. எக்ஸோட வெஹிக்கலோடைய ரேட் எவ்வளவு, 25000, ஒய்யோடது 15000. இதுக்கு 5% பர் ஆனம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன செய்யறோம், எக்ஸ் அண்ட் ஒய்க்கு இங்கே 25,000, 25000 வெஹிக்கல் காஸ்ட்னா அதுக்கு 5% எவ்வளவு, ஒய்க்கு 15000 வெஹிக்கல்னா அதுக்கு 5% எவ்வளவு. ஸோ 25000 ரூபாய்க்கு காஸ்ட் ஆஃப் வெஹிக்கலுக்கு 5%, எக்ஸுக்கு 1250 வருது, ஒய்க்கு 15000 ரூபா காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல், 5%க்கு 750 ரூபா வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கொஸ்டின்ல இருந்து என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல என்டர் பண்ணியாச்சு. அப்போ நம்ம ஹெட்டிங் என்ன எழுதணும், டோட்டல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ஏன்னு போடணும். ஏன்னா ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ஏ ஓடது, பிலாங்ஸ் டு. மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பிலாங்ஸ் டு பி. அடுத்தது ரன்னிங் அண்ட் ஆர் ஆப்ரேட்டிங் சார்ஜஸ் பிலாங்ஸ் டு சி.
ஓகேங்களா. ஏபிசி இந்த ஃபார்மேட்ல தான் இந்த சம்மே இருக்கு. அப்போ டோட்டல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ்க்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது? எக்ஸுக்கு 4500 ரூபா வருது, ஒய்க்கு எவ்வளவு வருது? 3600 ரூபா வருது. இப்போ என்ன பண்றோம்? 4000 டோட்டல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் 4500 ரூபா வருதா, டிவைடட் பை 15000. ஒரு வருஷத்துக்கு 15000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்றோம்? இந்த செலவுகளை இந்த 15000 டிவைட் பண்ணோம்னா 30 பைசா என்ன வருது? காஸ்ட் பர் கிலோமீட்டர் ஸ்டாண்டிங் சார்ஜஸ்ல எவ்வளவு வருது? 30 பைசா வந்திருக்கு. அதே போல இங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா 3600 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட். இந்த காஸ்ட ஆனுவல் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இல்லையா, காஸ்ட் பர் கிலோமீட்டர் கேட்டாக்க ஸ்டாண்டிங் சார்ஜஸ் டோட்டல் காஸ்ட் 3600, காஸ்ட் டிவைடட் பை கிலோமீட்டர், ஆனுவல் கிலோமீட்டர் 6000. ஓகேங்களா. அப்புறம் எப்படி டிவைட் பண்ணா காஸ்ட் பர் கிலோமீட்டர் ஒய்க்கு எவ்வளவு வருது? 60 பைசா, 0.60. ஓகேங்களா. இந்த மாதிரி போடணும். நீங்க வெறும் இங்க ருபீஸ் எதுவும் கொடுக்காம 30, 16 போட்டீங்கன்னா டோட்டலா தப்பு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆஸ் பர் த ஃபார்மேட் நீங்க ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன வரும்? மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ல என்னென்ன வரும்? அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்க்கு கிளியரா கொடுத்துட்டாங்க பாருங்க. மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ல என்ன வரும் உங்களுக்கு? ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பர் கிலோமீட்டர்னு அவங்க கொடுத்துட்டாங்க எக்ஸ் அண்ட் ஒய்க்கு. டயர் அண்ட் அலோகேஷன் பர் கிலோமீட்டர் ரெண்டுமே மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் தான். ஓகேங்களா. ஸோ செமி ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல வரும். ஓகே, அவங்க எதில் கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர் பர் கிலோமீட்டர் கொடுத்ததுனால நம்ம என்ன செஞ்சிடறோம்? டைரக்டா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எக்ஸுக்கு பர் கிலோமீட்டர்லயே என்டர் பண்ணிடணும். காஸ்ட் பர் கிலோமீட்டர் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம இது எதுவுமே டிவைட் பண்ணி எதுவுமே பண்ண வேண்டாம். காஸ்ட் பர் கிலோமீட்டர் எவ்வளவு? மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எக்ஸுக்கு ₹1.65, ஒய்க்கு எவ்வளவு வருது? ₹2 வருது. அதே போல டயர் அலோகேஷன் எக்ஸுக்கு எவ்வளவு வருது? காஸ்ட் பர் கிலோமீட்டர் 80 காசு, ஒய்க்கு காஸ்ட் பர் கிலோமீட்டர் 60 காசுன்னு கொஸ்டின் வந்து டைரக்டா என்டர் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அடுத்தது இப்போ டோட்டல் மெயின்டெனன்ஸ் எவ்வளவுன்னு பாக்குறோம். டோட்டல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் சி விட்டுட்டாங்க இங்க. டோட்டல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அதாவது பி எவ்வளவு பாத்தீங்கன்னாக்க ஆட் பண்றோம். இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணா ₹2.45 வருது. இங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ₹2.60. என்னது? காஸ்ட் பர் கிலோமீட்டரே வந்ததுனால இதை நம்ம டிவைட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ண எந்த வேல்யூயும் கிடையாது. ஸோ பிஏ முடிச்சுட்டு சிக்கு ஒரு ரன்னிங் சார்ஜஸ். ரன்னிங் சார்ஜஸ்ன்றது என்னது? வேரியபிள் காஸ்ட்ல வரும். ஓகேங்களா. ரன்னிங் சார்ஜஸ்ல என்ன வருது? டிரைவர் வேஜஸ், பெட்ரோல், டிப்ரிசியேஷன், இதான் கான்ஸ்டன்ட். டிரைவருடைய வேஜஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க. டிரைவர் வேஜஸ் 1 ஹவருக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் ₹3 தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கும் ₹3 தான் இருக்கு. டிரைவர் சார்ஜஸ் கொடுக்குறாங்க. ஒய்யோட வெஹிக்கலுக்கும் ₹3 கான்ஸ்டன்டா சேம் வேல்யூ தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ டிரைவரோட வேஜஸ் பர் ஹவருக்கு ₹3 கொடுத்துட்டாங்களா. இப்போ இது ஆவரேஜா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுது? 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுது. ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கல் எவ்வளவு? ஒரு மணி நேரத்துக்கு ஆவரேஜா 20 கிலோமீட்டர் ஸ்பீட். எவ்வளவு ஸ்லோவா ஓடுது பாருங்க. ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு? 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் ஓடுது. இப்போ நமக்கு காஸ்ட் பர் கிலோமீட்டர் வேணும்னா இது காஸ்ட். டிரைவரோட வேஜஸ்ன்றது காஸ்ட் இல்லையா, ₹3 கொடுக்குறாங்க எக்ஸுக்கு ஒய்க்கும். பர் கிலோமீட்டர்ல வேணும்னா டிவைடட் பை 20 கிலோமீட்டர். ஓகேங்களா. ஆவரேஜ் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ டிரைவருடைய காஸ்ட் எவ்வளவு? ₹3. எத்தனை கிலோமீட்டரு? 20 கிலோமீட்டர் ஆவரேஜ் கிலோமீட்டர். டிவைட் பண்ணோம்னா காஸ்ட் பர் கிலோமீட்டர் டிரைவருக்கு எக்ஸுக்கு ₹15, ஒய்க்கு ₹15 ஆகுது. அதே போல பெட்ரோலுக்கு வாங்க. காஸ்ட் ஆஃப் த பெட்ரோல் பர் லிட்டர் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் த பெட்ரோல் எவ்வளவு? ₹3. எக்ஸுக்கும் ₹3 தான் காஸ்ட் ஆஃப் த பெட்ரோல், ஒய்க்கும் ₹3 தான். அப்போ காஸ்ட் டிவைடட் பை கிலோமீட்டர் போட்டால் தான் உங்களுக்கு காஸ்ட் பர் கிலோமீட்டர் தெரியும். இங்க எத்தனை கிலோமீட்டர்? ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் ஆவரேஜா போகுது? இந்த வண்டி 2 வண்டியுமே 20 கிலோமீட்டர் தான் ஆவரேஜா போகுது. அப்போ உங்களுக்கு நமக்கு தேவை எவ்வளவு? ஒரு லிட்டருக்கு எவ்வளவு ரூபாய் ஆகுது? ₹3. அப்போ 20 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளவு? இங்க கவனிங்க. பர் லிட்டர் எடுத்துக்கிறோம். இங்க எடுக்கும்போது பெட்ரோலுக்கு எடுக்கும்போது பெட்ரோல் பர் லிட்டர் ₹3 ரெண்டு வெஹிக்கலுக்கும். அப்போ கிலோமீட்டர் பர் ரன் ₹20 ஆகுது. 20 கிலோமீட்டர். அப்போ நீங்க 1 லிட்டர் ஊத்துனீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலை நீங்க வெஹிக்கல்ல
ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? பெட்ரோலா இருக்கலாம், டீசலா இருக்கலாம், ஆயிலா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை விட்டீங்கன்னாக்க 1 லிட்டர் விட்டீங்கன்னாக்க உங்களுக்கு எவ்வளவு? 1 கிலோமீட்டருக்கு 20 ரூபாய். 20 கிலோமீட்டர், அதாவது 1 லிட்டருக்கு 20 கிலோமீட்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க பர் லிட்டர் 1 லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் போகுது எக்ஸோட வெஹிக்கல். அதே 1 லிட்டருக்கு 15 கிலோமீட்டர் தான் போகுது ஒய்யோட வெஹிக்கல். ஓகேங்களா? உங்களுக்கு மைலேஜ் காட்டும் இல்லையா? 1 லிட்டர் பெட்ரோல் ஊத்துனா எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் காட்டுதுன்னா எக்ஸுக்கு 20 கிலோமீட்டர் காட்டுது, ஒய்க்கு 20 கிலோமீட்டர் காட்டுது. அப்போ காஸ்ட் ஆஃப் த பெட்ரோல் 1 லிட்டர் எவ்வளவு? எக்ஸுக்கும் 3 ரூபா தான், ஒய்க்கும் 3 ரூபா தான். இப்போ காஸ்ட் ஆஃப் த பெட்ரோல் வந்து 3 ரூபானாக்க 1 லிட்டர் பெட்ரோல் எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்றத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் த கிலோமீட்டர் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ எக்ஸுக்கு 3 ரூபா 1 லிட்டரு, 1 லிட்டரு 20 கிலோமீட்டர் போகுது. இது மாதிரி கால்குலேட் பண்ணணும். அதே போல ஒய்க்கும் 1 லிட்டர் 3 ரூபா தான். இவங்களுக்கு 1 லிட்டருக்கு எத்தனை மைலேஜ் காட்டுது? 15 கிலோமீட்டர் தான் மைலேஜ் காட்டுது. ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா அப்போ எக்ஸோடைய காஸ்ட் பர் கிலோமீட்டர் எவ்வளவு? 15 பைசா. ஒய்யோடைய காஸ்ட் பர் கிலோமீட்டர் எவ்வளவு? பெட்ரோலு உங்களுக்கு 20 பைசா. ஓகேங்களா? காஸ்ட் பர் கிலோமீட்டர் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பெட்ரோல் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ டிப்ரிசியேஷன் கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல டிப்ரிசியேஷன் ரிலேட்டடா ஏதாவது சம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? வெஹிக்கல்னாலே உங்களுக்கு டிப்ரிசியேஷன் தான் இல்லையா? அது ஓட 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 தேய்மானம் ஏற்படும். அப்போ நம்மளே என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணீங்க? காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல் டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப். ஓகேங்களா? ஸோ எக்ஸோடைய காஸ்ட் ஆஃப் வெஹிக்கல் 25,000, எஸ்டிமேட்டட் லைஃப் 1 lakh கிலோமீட்டர் கொடுக்கும். அதே போல ஒய்யோடைய வெஹிக்கலோடைய காஸ்ட் எவ்வளவு? 15,000. இது எவ்வளவு எஸ்டிமேட்டட் லைஃப் கொடுக்குது? 75,000 கிலோமீட்டர் கொடுக்குது. டிவைட் பண்ணோம்னா எக்ஸுக்கு எவ்வளவு வருது? 25,000 டிவைடட் பை 1 லட்சம் எவ்வளவு வருது? 25 பைசா. 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு ரூபாய் ஆகுது? டிப்ரிசியேஷனு 25 பைசா ஆகுது. ஒய்க்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ எவ்வளவு? காஸ்ட் பர் கிலோமீட்டர் 20 பைசே. ஓகேங்களா? இப்போ ரன்னிங் சார்ஜஸ் என்ன பண்ணிட்டோம்? கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் ரன்னிங் சார்ஜஸ் சியோடது எவ்வளவு வருது? 55 பைசா. அதே போல ஒய்யோடைய டோட்டல் ரன்னிங் சார்ஜஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 55 பைசா வருது. ஓகேங்களா? இப்போ கவனிங்க, ஃபைனலா நமக்கு மொத்தமாவே 2 வெஹிக்கலுக்கும் தனித்தனியா டோட்டல் ரன்னிங் சார்ஜஸ் பர் கிலோமீட்டர்ல கொடுங்கன்னா நம்ம ஏவோடது எவ்வளவு வந்திருக்கு? ஏ பிளஸ் பி பிளஸ் சி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இது மூணுத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். யார் யாருது? ஏவோடது, பியோடது, சியோடது ஆட் பண்ணா 3 ரூபா 30 காசு வருது ஏக்கு. பிக்கு 3 ரூபா 75 பைசா. உங்களுக்கு எவ்வளவு வருது? காஸ்ட் பர் ரன்னிங் கிலோமீட்டர். எக்ஸுக்கு 3 ரூபா 30 காசு. காஸ்ட் பர் ரன்னிங் கிலோமீட்டர் ஒய்க்கு 3 ரூபா 75 காசு. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.